வணக்கம். தினக்குயில் செய்திகள். வணக்கம். உலகில் நடைபெறும் அனைத்து பிரச்சனைகளும், சமுதாய மாற்றங்கள், சீர்திருத்தங்கள், அரிய கண்டுபிடிப்புகள், விழிப்புணர்வுகள் அனைத்தும் குறும்படங்களாக தயாரிப்பது தற்போது அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் மக்களிடையே அதிகரித்து வரும் ஸ்மார்ட் போன் பயன்பாடு எந்த வகையில் நன்மைகளாகவும் தீமைகளாகவும் உள்ளது, மக்களிடையே எப்படி வரவேற்பை பெற்றுள்ளது என்பதை குறித்து மக்கள் அறிந்து கொள்ளவும், அவர்களிடையே ஸ்மார்ட் போன் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காகவும் ஸ்மார்ட் போன் குறும்படம் தயாரிக்கப்பட்டது. சமூக விழிப்புணர்வுக்காக தயாரிக்கப்பட்ட இந்த குறும்படத்தை இயக்குனர் MS பிரியன் இயக்கியுள்ளார். இந்த குறும்படத்தில் இயக்குனர் இளங்குமரன் உட்பட ஏராளமான நடிகர்கள் நடித்துள்ளனர். இசையமைப்பாளர் GK பாலா இசையமைத்துள்ளார். இந்த குறும்படம் சென்ற ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தூர்தர்ஷன் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த குறும்படம் எப்படி தயாரிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தினக்குயில் ஒரு சிறிய குறும்படத்தை தயாரித்து தந்திருக்கிறது. இந்த குறும்படம் தயாரிக்க பூஜை மற்றும் ஷூட்டிங் ஸ்பாட் ஆகியவற்றுடன் இயக்குனர் MS பிரியனுடன் குறுகிய நேர்காணல் இடம்பெற்றுள்ளது. வாங்க பார்க்கலாம். கமிஷனர் அவங்க ஒர்க் அவர் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இது புதுசாக வந்துருக்க PNS படி எப்படி டீல் பண்ணணுமோ நாங்கள் ஃபோனில் டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இது மட்டும் எடுத்துகிறோம். மீதியை எடுத்து இப்போ என்ன எதுக்கு செட் பண்ணிருக்கீங்க? சில மாதிரி இங்கே திருச்சி போகிறதில்ல இல்லை என்ன மாதிரி சொல்லுங்க. இது பிளான் பண்ணிங்களா? ஆமாம், இது என்ட்ரி ஆமாம், என்ட்ரிக்கு அப்புறம் வந்து என்ட்ரி ஆகும்போதே காஸ்ட்யூம் ஒரு அந்த யூனிஃபார்மோடு வராது. வந்துட்டு அப்படியே ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிப்ரெஸ் ஆக ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு ஒரு அவுட் கொடுக்குறோம். அப்புறம் திரும்ப வரும்போது சேஞ்ச் பண்ணிட்டு வர்றாப்புல வந்துட்டு திரும்ப இங்கே உட்காந்து அதுக்கப்புறம் தான் எழுந்து போய் கண்ணாடிட்டு போகிறார். அந்த நம்ம ஃபீல் பண்ணார். நீங்கள் சொன்னீங்களா அந்த அதுக்கப்புறம் வந்து வெண்படுத்து பெட்ஷீட் எடுத்து பார்த்தீங்க. அவ்வளோ விஷயம். ஆமாம், ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் கிடையாது, மல்டி இருக்குது. அப்புறம் ரெஃப்ரெஷ்ஷான Camera, 1, 2, action, jump! வேற ஒரு விஐபிக்கு வேற ஒரு விஐபி கிடைச்சிருக்கும். அவர் ஹாப்பியாக இருந்திருப்பார். மிஸ் ஆகிட்டு வருத்தப்படுறீங்க. நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். இன்னும் 2 நாள் கிடைச்சது அந்த கிட்னியை நான் எடுத்திருக்கேன். வேற ஒரு விஐபிக்கு கிடைச்சிருக்கோம். என்னங்க உங்கள் குழந்தை நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் போயிட்டு வந்தீங்க. ஓம் இதுதான் நம்ம பேக்ரவுண்ட். ஓம் இல்லை இது செட்டப் மட்டும் இருக்குது சார். அப்படியே அந்த டீம் வந்து உங்களுக்கு இந்த டீம் அப்படியே வரும். இவங்க 2 பேர் தவிர
அப்படியே எல்லாரும் இங்கே இருந்து போலீஸ் இவங்க இங்கே தான் ரெடியாக இருக்காங்க. இவங்க இங்கேருந்து அவுட்லேருந்து இன்னாங்க. தினக்குயில் நேயர்களுக்கு எம்எஸ் பிரியனின் வணக்கம். டிடி தமிழில் 24th ஆகஸ்ட் 2025 ஈவினிங் 6:30க்கு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணோம். இது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. இந்த ஷார்ட் ஃபிலிம் மக்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயமாகவும் இருந்தது. இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த கண்டென்ட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக ஒரு மனுஷன் அவன் நல்லவனா கெட்டவனா அவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அவன் பயன்படுத்துகிற ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து பார்த்தாலே போதும், அவன் எப்படிப்பட்டவன்னு நம்ம தெரிஞ்சிடும். ஸோ இதை சொல்லக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு விஷயமா ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். இது மக்களிடையே நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கு. இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் சீனிவாசன் ஹெச்ஓபி டிடி தமிழ் அவருக்கும், மிஸ்டர் ராம் பிரசாத் டிடி தமிழ் அவருக்கும், என்னுடைய டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும், குறிப்பாக என்னுடைய நடிகர்கள் ஆர்டிஸ்ட் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டிடி தமிழுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.